ஐயா வந்திருக்காங்க. ப்ரொவிஷனல் ரிப்போர்ட் தான் இப்போ ரெடி பண்ண முடியும். ஃபைனல் ரிப்போர்ட் டைம் ஆகும். ரிப்போர்ட் என்ன சொல்லுது? ரேப், கேங் ரேப், 2-3 நாள் டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. டாக்டர் உதயகுமார் எதுவும் சொல்லல? சொன்னாருங்க. ஆனால் அவர் சொல்கிற மாதிரிலாம் என்னால் பண்ண முடியாது. எனக்குன்னு ஒரு மனசாட்சி இருக்கு. மனசாட்சி இது 198 மார்க் வாங்கினவாளுக்கு கிடைக்காத டாக்டர் சீட்டு கோட்டால 195 மார்க் வாங்கினதுங்களுக்கு கிடைக்கிறப்போ தூங்கிச்ச. அதை சொல்றியம்மா? 198 மார்க் எடுத்த பொண்ணு கூட என்னோட இடத்துல இருந்தா நீங்க சொல்றதெல்லாம் செய்ய மாட்டா. ஐயா, டாக்டர் உதயகுமார் லைனில் இருக்காருங்க. டாக்டர், உங்கள் அசிஸ்டண்ட் எழுதியிருக்கிற ரிப்போர்ட்டு டிஸ்ட்ரிக்டில் நிம்மதி இல்லாமல் பண்ணிடும் போல இருக்க. இந்த பொண்ணு எழுதின ரிப்போர்ட்டை மட்டும் ஏஎஸ்பி பார்த்தாருன்னு வச்சுக்கோங்க, மலேரியா போய் உங்களுக்கு ஜாண்டிஸ் வந்துடும். ஜனங்க டாக்டருங்களெல்லாம் தெய்வமாக நினச்சி கையெடுத்து கும்பிட்றாங்களேன்னு உங்கள் படத்துக்கு பூவை தொங்க விட்டு கையெடுத்து கும்பிட்டா நல்லாவா இருக்கும்? புரிஞ்சுக்கோங்க டாக்டர். இனி என் முன்னாடி டாக்டர் கொட்டு போடுவா. இனி எங்கெங்க சார்? குமரன் அவன் கூட்டாளிகளை பற்றின கம்ப்ளைண்ட் ஃபைல் கேட்டிருந்தீங்களா? கொண்டு வந்திருக்கேன் சார். ஓ, நம்ம ஸ்டேஷனில் இத்தனை கேஸ் ஃபைல் பண்ணியிருக்கீங்களா? அப்போ நான் சொன்ன மட்டும் தான் எந்த கேஸும் ஃபைல் பண்ண மாட்டாங்க போல. குமரன் கட்சியில் வேற இருந்தானா? ஆமாம் சார், சாதி கட்சி இளைஞரணியில் இருந்தான். 2 வருஷத்துல எல்லா இளவட்டங்க மத்தியிலும் அவனுக்கு நல்ல செல்வாக்கு, கட்சியிலையும் பெரிய ஆள் ஆயிட்டான். அப்புறம் எப்படி இத்தனை ஃபைலு? ஆட்சியில் இருக்கிறவங்களுக்கு பிடிக்கலைன்னா அதிகாரிகளுக்கும் பிடிக்கூடாது சார். குணசேகரன் நம்ம ஸ்டேஷனில் யார் யாருக்கெல்லாம் பிடிக்கும்? பணக்காரரு, அரசியல் செல்வாக்கு வேற. அப்ப எல்லாருக்கும் பிடிக்கத்தானே சார் செய்யும். உங்களுக்கு முந்தி இருந்த ஏஎஸ்பிக்கு கூட அவர் நல்ல குளோஸ். மலைச்சாமிக்கு பேர்ல தான் சார் சாமி இருக்கு. புள்ளப்பூச்சி, நல்லது பண்ணவும் தெரியாது, கெட்டது பண்ணவும் தெரியாது. மேல இருக்கிறவங்க என்ன சொல்றாங்களோ அதை கேட்டு அப்படியே நடப்பார் சார். நம்ம இன்ஸ்பெக்டர் சுந்தரத்துக்கு பாடியை வாங்கி எரிச்சிட்டு 2 பேரும் 4 மாதம் ஊர் விட்டு போயிருங்க. கேஸ் அடங்கட்ட நானே சொல்கிறேன் சார். எங்களுக்கு புதைக்கிறதா சார் பழக்கம். எரிக்கணும், புரிஞ்சிச்சா? புரிஞ்சுதுங்க ஐயா. தெரிஞ்சு போறதுக்குள்ள போலீஸ்காரங்க எல்லாத்தையும் முடிச்சுட்டாருங்கடா. உன்னை எப்படியாவது மாட்ட வைக்கிறேன்னு போலீஸ்காரங்க காத்து கிடந்தானுங்க. நீ ஒளிஞ்சிருக்கதை தெரிஞ்சுக்கிட்டு நீ தான் அந்த கொலையை பண்ணு ஒன்றரை மேலேயும் உங்க அப்பா மேலேயும் கேஸ் ஃபைல் பண்ணி விட்டாங்கடா குமரா. அந்த குறிஞ்சு புள்ள பாவம்டா. நம்ம வீட்டு பிள்ளைங்க காணாம போனதுல இருந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு போலீஸ்கார வீட்டுக்கு அலைஞ்சுக்கிட்டு இருக்கு. ஒரு பையன் மதிக்க மாட்டேங்கிறான்டா. அவியலுக்கெல்லாம் நமக்கு இருக்கிறது உசுறுதான். நம்மளுக்கு வலிக்குது, அவியலுக்கு எப்பதானே புரியும்? இவ்வளவு நாளா நம்ம திருப்பி அடிச்சா அவங்களுக்கு வலிக்கும்னு தடுக்க மட்டும்தான் செஞ்சோம். அதனாலதான் அடிச்சா வலிக்கும்னு தெரிஞ்ச அவங்களுக்கு அந்த வலி எப்படி இருக்கும்னு தெரியல. சிலர் சிரிப்பார், சிலர் அழுவார், நான் சிரித்துக் கொண்டே அழுகின்றேன். ராத்திரி வந்தாலே பயமா இருக்கு. ஏனுங்க சார், என்னாச்சு? எல்லாம் என் பொறப்ப பத்தி தான். எங்க ஆளுகள்ல இருந்து ஒருத்தன் மேல வர்றதுல எவ்வளவு பிரச்சனை இருக்கு தெரியுமா? நான் போலீஸ் ஆனதும் நான் தான் அவங்களை காப்பாற்ற வந்த கருப்பு எம்ஜிஆர்னு எங்க ஆளுங்க நினைக்கிறாங்க. ஆனா ஸ்டேஷன்ல என்னை ஒரு ஆளாவே மதிக்கிறது இல்ல சார். ஏனுங்க சார் அப்பெல்லாம்? அதுதானே உண்மை. நீ ஒன்று கவனிச்சிருக்கியா? இத்தனை நாள்ல இன்ஸ்பெக்டர் என்னைக்காவது ஒரு நாள் என்னை பேரை சொல்லி கூட்டு பார்த்துருக்கியா? ஏய்
வா போ. சார் அண்ணா விஜய் சார் ஏப்பா என் மேல என்ன கோவம்னே தெரியல அவருக்கு. எப்ப பாரு என்னையவே தான் திட்டிக்கிட்டு இருக்காரு. இன்ஸ்பெக்டர் ஒரு நாளாவது ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லி பாத்திருக்கியா? என்ன இருந்தாலும் அவங்க எல்லாம் ஒரே ஆளுங்கன்றது உள்ளுக்குள்ள ஓடிட்டு தானே இருக்கும். அப்படிங்களா? சாரும் அவங்க ஆளுங்களா? என்னமோ தெரியாத மாதிரியே. டேய் யார் ரவே? எந்த வைக்கின்ற போலீஸ் வண்டி மேல குண்டு வீசுறது? ரவே வெளியே வா, வெளியே வா. குமரா, ஸ்டேஷன்ல எல்லாரும் நீ தீவிரவாதி மாதிரி ஆயிட்டான்னு சொன்னப்போ கூட நான் நம்பலடா. ஆனா அப்படி கூட படிச்ச மேலே குண்டு வீசுற அளவுக்கு வந்துட்டீலடா. உன்னை எல்லாம் வேற என்ன சொல்றா கூப்பிடுவாங்க? உசுர எடுக்கணும்னு நினைச்சிருந்தா ஜீப் மாத்திரம் அடிச்சிருக்காது. டேய், இந்த துப்பாக்கி காட்டி தான் எங்க ஆளுங்களை மிரட்டி பொய் சாட்சி வாங்கினீங்களா? எங்க பிள்ளைகளை கொண்டவன நான் பாத்துக்கிறேன். எங்க ஆளுங்க வெளியே வரணும். இல்லைன்னா அடுத்த தடவை போலீஸ் ஸ்டேஷனை எரியிற நெருப்புக்கு என் கூட படிச்சவன் யாரு, சொந்தக்காரன் யாருலாம் தெரியாது. நானும் வாசல் அந்த பிள்ளைங்க வேலை செஞ்ச இடத்துல போய் விசாரிச்சு வந்துகிட்டு இருந்தோமுங்க. திடீர்னு நெருப்பு குண்டு மாதிரி வந்து வண்டியில் விழுச்சுங்க. முதல்ல என்ன நடந்துச்சுன்னு எங்களுக்கு தெரியலீங்க. ஆளுக்கு ஒரு பக்கமா இறங்கி ஓட்டமுங்க. இந்த யானையெல்லாம் விரட்டுறதுக்கு வச்சிருப்பாங்க சணல் குண்டு, அந்த மாதிரிங்க. சன்னல் குண்டுன்னா பக்கத்துல தானே வீசி இருக்க முடியும் சார். யாரையும் பார்க்கலையா? இல்லைங்க சார். மொத்தம் எத்தனை பேரு? 6 பேருங்க. ஒருத்தர் முகத்தை கூட பார்க்க முடியலையா? எல்லாரும் மூஞ்சியை மூடி இருந்தாங்க சார். நாங்க இறங்கி துரத்தினோம். அவங்க இருட்டுக்குள்ள ஓடிட்டாங்க சார். ஏன் உங்ககிட்ட கன் இல்லையா? இல்லைங்க சார், இருந்ததுங்க சார். அவங்ககிட்டயும் துப்பாக்கி இருந்துச்சுங்க சார். அதாவது துப்பாக்கி வச்சிருந்த 6 பேரை நீங்க 2 பேரை துரத்துறதுனால திருப்பி சுடாம பயந்து ஓடி போயிட்டாங்க இல்லையா? சார் பெட்ரோல் பாம்பு வீசிருக்காங்க சார். இதுல சணல் குண்டுன்னு எழுதியிருக்கீங்க. இந்த ரிப்போர்ட் உங்க மனசாட்சிக்கு சரின்னு பட்டா தாராளமா சைன் பண்ணுங்க. நீங்க எந்த பக்கம் மலைச்சாமி? தெரியலிங்க சார். நீங்க எந்த பக்கம் சொல்றீங்களோ அந்த பக்கம் இருக்கணுங்க சார். குமரனுங்க, செத்து போன ஜெயாவோட அண்ணனுங்க. அந்த பிள்ளைங்களோட அப்பாங்களுக்கு எதிராக நம்ம டிபார்ட்மெண்ட் சாட்சி எழுதுவாங்க கோவத்துல இப்படி பண்ணிட்டான் சார். இந்த கேஸை ஒழுங்கா நடத்தலைன்னா ஸ்டேஷனே எரிச்சிருன்னு சொல்லிட்டு போயிட்டான் சார். சார், அவன் இவ்வளவு நாள் திருட்டு கொள்ளன்னு தெரிஞ்சிருந்தான் சார். இப்போ அடுத்த லெவலுக்கு போய் போலீஸ் இப்ப கொளுத்துறது கோலன்னு போயிட்டு இருக்கான். அவனை இப்படியே விட்டோன்னு வைங்கோ, நாளைக்கு நம்ம தமிழ்நாட்டையே நார்த்தாக்கிடுவான் சார். இந்த கேஸ் உங்ககிட்ட ஒப்படைச்சது என் தப்பு தான். இனிமே எல்லாத்தையும் நானே பாத்துக்கிறேன். போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் எங்க? வந்துருச்சு சார். ஒரு ப்ராப்ளம் இல்ல. நீங்க ஒரே ஒரு கையெழுத்து போட்டீங்கன்னா கேஸை க்ளோஸ் பண்ணிடலாம். கான்ட்ராக்டர் குணசேகரன் ஸ்டேஷனுக்கு வர சொல்லுங்க. குணசேகரனா? அவர் எதுக்கு சார் நாம விசாரிக்கிறது? நான் வரத்தானே சொன்னேன், விசாரிக்கணும்னு சொல்லவே இல்லையே. விசாரிச்சா ஏதாவது உண்மை தெரியும் நினைக்கிறீங்களா? சார், உங்க நல்லதுக்காக சொல்றேன் சார். அவ ரொம்ப பெரிய இடம் சார். இதுங்களுக்காக போய் நீங்க ஏன் சார் ஃபர்ஸ்ட் இந்த அதுங்க எதுங்க சொல்ற நிப்பாட்டுறீங்களா? அது என்ன இதுங்க? அவங்க என்ன ஆடா இல்ல மாடா இல்ல வேற கிரகத்துக்கு வந்திருக்காங்களா? பாம்பு நாயெல்லாம் பேர் சொல்லி கூப்பிடுறீங்க. இவங்களுக்கு என்ன குறைச்சல்? இதான் நான் கொடுக்குற லாஸ்ட் வார்னிங். சாரி சார். என் டேபிளுக்கு முன்னாடி குணசேகரனும் என் டேபிளுக்கு மேல ப்ராப்பரான ரிப்போர்ட் இருந்தா கையெழுத்து போடுறேன். சார், உங்க வில் விஷயரா உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன் சார். வேணாம் சார். குணசேகரனை கேள்வி கேட்டா அப்புறம் உங்க மாமாக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டி வரும் சார். சார், அவ சாக்கடை சார். நாம ஏன் சார் அந்த சாக்கடையில் இறங்கணும்? சாக்கடையில் இறங்கினாதான் உண்மை கிடைக்கும்னா அதுல இறங்குற முதல் நானா தான் இருப்பேன்.
அவன் என்ன சொல்லிட்டு போறான் கேட்டியா? அவனுக்கு என்ன, அவன் போயிருவான். இங்க நீ நானும் தாண்டா கடந்து சாகணும். ஏண்டா அரசியல்வாதி நோன்ற அளவுக்கு உனக்கு திராணி வந்துருத்தா? அவன் நோண்டி நான் வெய். நான் கோயிலுக்குள்ள மணி அடிக்கவும் நீ வெளியே குப்பை பொறுக்கிறதுக்கு தாண்டா லாய்க்கு. வளர்ன இல்லாம கிட்ட போ, போய் அவனை நிறுத்து போ. நீங்க போய் சொல்லிட்டு தானே சார். சீனியர் ஆஃபீஸர் உங்களுக்கு ஒரு பயம் இருக்கு இல்லைங்க? அது மாதிரி தானுங்க எனக்கும். எழுத்து பேசுறதுக்கெல்லாம் ஒரு தைரியம் வேணும். அது இருந்தா தான் எல்லாத்தையும் தூக்கி போட்டு எப்போ போயிருப்பணுங்களே. குமரனோட ஊருக்கு போங்க. சரிங்க. எங்க தாத்தா சொல்லுவாருங்க சார், இந்த சமுதாயம் நிறைய சட்டங்களும் அடுக்குங்களை வச்சு தான் நடந்துகிட்டு இருக்குன்னு. ராஜா, அவரு கீழே மந்திரி, அவரு கீழே தளபதி, சேவகன், அதை செய்ய அந்த ஆளுங்க இருக்கணும். அப்பதான் எல்லாம் சரியா இருக்குன்னு எங்க தாத்தா சொல்லுவார் சார். சரி, இப்போ நீங்க சொல்லுங்க. கீழே இருக்கவங்க எல்லாம் சேர்ந்து ராஜா உருவாக்குனாங்களா, இல்ல ராஜா தனக்கு கீழே எல்லாரையும் உருவாக்கிட்டாரா? அத எங்க தாத்தா சொல்லிங்க. ஆனா இது உலக நீதிங்க. அதை மாத்திர அதிகாரம் மனுஷனுக்கு இல்லைங்க. எல்லாரும் சமன்னா யார் சார் ராஜாவா இருக்கிறது? எல்லாரும் சமம்னா யார் ராஜா ஆகிறது? எல்லாரும் சமம்னு நினைக்கிறவங்க தான். சார் ஊருக்காரங்களாம் வந்துட்டாங்க. ம். ஜெகநாதன், பாலு, பவுன்ராஜ், முத்தையன், இந்த 4 பேரும் பொண்ணுங்களோட அப்பாக்களுக்கு எதிராக சாட்சி சொல்லியிருக்காங்க. உங்களை விசாரிக்கணும். முன்னாடி வாங்க. அவனுங்கெல்லாம் 2 நாளா ஊருக்குள்ளே இல்லைங்க. எங்க போனானுங்கன்னே தெரியல. குமரன் எங்க இருக்கான்னு யாருக்காவது தெரியுமா? போலீஸ் ஜீப்பை எரிச்சிருக்கான். யாராவது ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அவங்களையும் சேர்த்து அரெஸ்ட் பண்ண வேண்டி வரும். சார், அவன் ஊர்ல இருந்தாலே உங்க போலீஸ் ஸ்டேஷன்ல தான் தங்குவான். அங்க போய் பாருங்க. சார், இவங்க இப்படி தானுங்க சார், புரிஞ்சுக்கவே மாட்டாங்க. நீங்க ஏன் சார் இப்படி கஷ்டப்படுறீங்க? பேசாம சாரி சார், நினைச்சிருங்க. என்ன விஷயம்? குமரனை தேடிட்டு வந்திருக்கிறாங்க. குமரன் ஒன்றும் கிரிமினல் இல்லைங்க சார். ராஜ், அவன் மேல ஏற்கனவே 13 கேஸ் பெண்டிங்ல இருக்கு. ஸ்கூல் படிக்கும்போது கஞ்சா வித்துருக்கான், மினி பஸ் கண்டக்டர் போட்டு அடிச்சிருக்கான், கலெக்டர் ஆஃபீஸ்க்கு பாம்பு த்ரெட் கொடுத்துருக்கான், மினிஸ்டரோட மீட்டிங்ல பூந்து வயலன்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கான். ஏன் போன வாரம் அந்த வால் மேட்டர்ல கூட உங்க ஆளுகளை ஏத்துட்டு போனதுக்கே பஸ்ஸை டெய்லியும் கழுவணும்னு அந்த கண்டக்டர் சொன்னான். படிக்கிறப்போ கஞ்சா வித்த பசங்களை இவன் தட்டி கேட்டான். ஆனா கஞ்சா வித்த கேஸ் இவன் மேல. அமைச்சர் ஊருக்கு எதுவுமே பண்ணலின்னு போராட்டம் பண்ணுனா, கலவரம் பண்ணான்னு அரெஸ்ட் பண்ணிட்டான். கலெக்டர் ஆபீஸ்ல பாம்பு த்ரெட் பண்ணினவங்க யாருன்னே கண்டுபிடிக்க முடியல. அதுக்கு எங்க கல்யாணத்தன்னைக்கு எங்க கல்யாணத்தை நிறுத்திட்டு அவன் அடிச்சு இழுத்துட்டு போய் 1 மாசம் கழிச்சு தான் அங்க விட்டாங்க. அப்ப நேத்து போலீஸ் ஜீப் மேல பெட்ரோல் கொண்ட வீசி 2 பேரை கொல்ல பார்த்தது என்ன புனிதமா? 2 உசுறு போனதுக்காக தான் சார் இப்படி போராடிக்கிட்டு இருக்கிறோம். எந்த உசுறு எடுக்கிறது எங்க நோக்கம் இல்லைங்க. உயிர் எடுக்கிறது நோக்கம் இல்லைன்னா அப்புறம் எதுக்கு இந்த அட்டாக்? சொல்றத கேட்கலன்னா கேட்கற மாதிரி தான் சார் சொல்லணும். இங்க யாருமே சட்டத்தை ஃபாலோ பண்றது இல்ல. ஆனா ஆளுக்கு ஒரு சட்டம் வச்சிருக்கீங்கல்ல. அம்பேத்கருக்கு அப்புறம் குமர பெருசா மதிக்கிறது சட்டத்தை தானுங்க சார். நீங்க சட்டப்படி எங்கள் நியாயத்தை வாங்கி கொடுங்க. நீங்க தேடவே வேண்டாங்க, அவனே வந்து உங்க முன்னாடி சரண்டர் ஆயிடுவான். நாங்க சத்யா ஏற்கனவே தேட ஆரம்பிச்சிட்டோம். நீங்க குமரனை வந்து சரண்டர் ஆக சொல்லுங்க. தேடுற யாருக்கா சத்யா எப்படி இருப்பாள்னு தெரியுங்களா சார்? போலீஸ் கிட்ட சத்யா போட்டோ கூட இல்லை.